ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பா 3 குழந்தைகள் பெத்துக்கணும். இல்லனா இந்த சமூகம் சீக்கிரமா அழிஞ்சிரும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்காரு. முதல்ல இந்தியால இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கிற குழந்தைகளினுடைய நிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அந்த குழந்தைகளுக்கு சரியான அளவுல சுகாதாரம் கிடைக்குதா, சரியான அளவுல கல்வி கிடைக்குதா, இல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா ஒன்றிய அரசே நாடாளுமன்றத்துல அதாவது 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்ல 3ல 1 பங்கு குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடோட இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. உலக பட்டினி குறியீட்டுல இருக்கக்கூடிய 127 நாடுகள்ல இந்தியா 105வது இடத்துல இருக்கு. இவர் சொல்ற மாதிரி ஒரு பெண் 3 குழந்தைகளை பெத்துக்கிட்டு இந்தியாவினுடைய மக்கள் தொகையை அதிகரிக்கணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களின் தொகை தான் அதிகமாகும் இந்தியால. ஏற்கனவே மக்கள் ஒரு குழந்தையை வளர்க்கறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் சொல்ற மாதிரி 3 குழந்தைகளை பெத்துக்கிட்டா அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய உணவு, கல்வி, நேரம் செலவிடுதல் உட்பட இன்னும் நிறைய பிரச்சனைகள் தான் இருக்கும். அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளால இந்தியாவோட பொருளாதார சூழ்நிலை ரொம்பவே மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு.